ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி கார முட்டை. இது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் நல்லா சாப் பண்ண வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், இன்னும் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து, அதுக்கப்புறம் அதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டேன். இது நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே அதுக்கப்புறம் இது கூடவே நான் தக்காளி வச்சுருந்தேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி அதையும் போட்டு கொஞ்சம் நாளி மூடி போட்டு வேக வச்சுட்டேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணுன்றதுனால அதை மூடி போட்டு வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் நார்மலான மசாலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், அப்புறம் கறி மசாலா, மிளகுத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் முட்டை கலக்கும்போது அதில் போட்டுக்கினேன். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அப்புறம் தனியா பொடி, அப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் முட்டை ஏற்கனவே 4 முட்டை எடுத்து அடித்து அதிலே வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த முட்டை அடித்து வச்சுருந்த அந்த கலவையை அது மேலே போட்டு அது கொஞ்சம் நாழி அப்படியே அதை கிளறாமல் கொஞ்சம் முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை நம்ம உடச்சி விடணும். திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டோன்னா சூப்பரான மசாலா முட்டை ரெடி.